எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Jeremiah, chapter 31 and verse 16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீர் கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thus says the Lord, refrain your voice from weeping and your eyes from tears, for your work shall be rewarded, says the Lord. எரேமியா 31:16. Jeremiah 31 verse 16. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். For your work shall be rewarded, says the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த நாள் உலகம் எங்கும் தொழிலாளர் தினம் அல்லது உழைப்பாளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. Today, this day is celebrated as the World Laborers' Day. வேலை செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்களை கவனித்து பாருங்கள். When you look at the people who work, who do the business and labor, அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். they work very hard. எவ்வளவோ வேதனையை அனுபவித்து உழைக்கிறார்கள். They work and they suffer much pain. ஆனால் அவர்கள் வேதனையோடு உழைக்கும் போது, கடினமாக உழைக்கும் போது அவர்களுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. But when they endure all this pain and hardship, there is only one expectation that they என்ன have. தெரியுமா? இந்த வேலை முடிந்த பிறகு எனக்கு ஊதியம் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும், எனக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வேலை செய்கிறார்கள். They work with one expectation, that is, when I complete this work, I will receive my salary, I will receive my wages, I will receive my reward. ஒரு வேலையாள், ஒரு உழைப்பாளி தன்னுடைய வேலை நாள் முடிந்தவுடனே, வேலை நேரம் முடிந்தவுடனே, தன்னுடைய சம்பளத்தை கையிலே வாங்கின உடனே அவன் இவ்வளவு நாள் பட்ட வேதனை, இவ்வளவு நேரம் சிந்தின வேர்வை, அவனுக்கு வந்த வலி எல்லாவற்றையும் அவன் அந்த சம்பளத்தை பார்த்த உடனே மறந்து போகிறார். Once this laborer completes his work and when he gets his wages on that day, he is so satisfied and he forgets all the labor, all the suffering, all the pain and all the sweat that he went through the entire day. அந்த சம்பளம் கையிலே கிடைத்த நிறைவினாலே மீண்டும் மீண்டும் வேலை செய்ய அவனுக்கு ஒரு உற்சாகம் உண்டாகிறது. And because of the satisfaction of getting that wages, he is being encouraged to work again and again. ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒரு மனுஷன் கொடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து வேலை செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விடும். If a person is not paid the wages that he ought to receive for the work that he has done, then he will lose that interest of doing that work. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? You know who is our God? நம்மை கிரியை செய்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. Our God will not just look at working for our life. நம்ம கிரியை செய்யும்போது அப்படியே வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. Our God will not look at us when we do our work. வேதம் சொல்லுகிறது உன் கிரியைக்கு பலன் உண்டு. The Lord says your work shall be rewarded. உன் கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. எரேமியா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தமிழிலே 13ஆம் வசனத்தை ஆங்கிலத்திலே வாசிக்கும்போது, when you read Jeremiah chapter 22 verse 14 in Tamil and verse 13 in English, அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை வாங்குகிறவனுக்கு ஐயோ என்று வாசிக்கிறோம். we read, woe to him who builds his house by unrighteousness and his chambers by injustice, who uses his neighbor's service without wages and gives him nothing for his work. வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுப்பதில் தேவன் கவனமா இருக்கிறார். The Lord is more concerned about giving wages to the one who works. பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீர்களானா ஆண்டவர் பல நியாய பிரமாணங்களை கொடுத்த போது அந்த நியாய பிரமாணங்களில் வேலை ஆட்களுக்கென்று ஆண்டவர் நியாயமான சட்டங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் ஸ்தாபித்திருந்ததை நீங்க வாசிக்க முடியும். When you read the Old Testament where the Lord has given the laws to the Israelites, we can see the Lord has given separate and special rules for the laborers who work, which is being established in the Old Testament. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பாருங்கள். Look at Leviticus chapter 19 and verse 13. பிறனை அல்லது உன் அயலானை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும்
உன்னிடத்தில் இருக்கலாகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். You shall not cheat your neighbor nor rob him. The wages of him who is hired shall not remain with you all night until morning. ஒருவன் வேலை செய்கிறானா அன்றைக்கு மாலை அவன் வீட்டிற்கு போகிறதுக்கு முன்பாக கூலியை அவன் கையிலே கொடுத்து விட வேண்டுமாம். When a person works, so we have to give him the wages before he returns home that evening. அந்த வேலை முடியும் போது கூலியை பிடித்து வைக்க கூடாதாம். So when he completes that work, you should not withhold that money from him. ஏன் அந்த கூலி அப்படி பிடித்து வைக்க கூடாது தெரியுமா? Why you should not withhold that wages? உபாகமம் 24ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசித்தால் Deuteronomy 24 and verse 15 says, வேதம் சொல்லுகிறது, அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். Every day you shall give him his wages and not let the sun go down on it. ஏன் என்று சொல்லுகிறார்? He says why? அவன் ஏழையும் அதின் மேல் ஆவலுமாய் இருக்கிறான். Because he is poor and has set his heart on it. அவன் அது மேல ஆசையா இருக்கிறான். எப்போ எனக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னு ஆசையோட வேலை செய்றான். ஆவலா இருக்கிறான். He set his heart on it. He is earning to receive that wages. தொடர்ந்து பாருங்க. You can read continue. அந்த கூலியை அவனுக்கு கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். Lest he cry out against you to the Lord and it be a sin to you. பாருங்க, அப்போ கர்த்தர் எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. See how much the Lord is mindful of this. வேலை வாங்குவதில் மாத்திரம் இல்ல, அதற்குரிய பலனை சரியா கொடுக்கணும். So it is not only in extracting the work, but we should be very careful in giving the reward as well. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் இதே நியமனத்தை கர்த்தர் சபையிலே ஸ்தாபித்தார். So the Lord also established the same rule for the people who labor in ministry. எப்படி ஒருவன் உலகத்துல போய் வேலை செய்யும்போது அவன் வேலை செய்து முடித்தவுடனே அவனுடைய கூலியை ஒரு எஜமான் கொடுக்கறானோ, like how a person in the world when he goes and does the work and when he completes, the master has to give him the wages. சபையில ஒரு ஊழியனிடத்துல ஆவிக்குரிய நன்மைகளை ஒருவர் பெறும்போது அவர்கள் அந்த ஊழியனுடைய ஊதியத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்தார். Similarly, when people receive the spiritual work that is being done by the people or the pastors in the ministry, the Bible says they should also be paid with the wages that is worthy of them. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 18 பாருங்கள். 1 Timothy chapter 5 verses 17 and 18. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். Let the elders who rule well be counted worthy of double honor, especially those who labor in the word and doctrine. 18ஆம் வசனம். Verse 18. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. For the scripture says, you shall not muzzle an ox while it treads out the grain, and the laborer is worthy of his wages. அப்ப அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு ஊழியக்காரனாய் ஒருவன் ஊழியம் செய்தாலும் அவன் செய்கிற வேலைக்கு சபை என்ன செய்ய வேண்டுமானா அவனுக்குரிய கூலியை கொடுக்க வேண்டும். So as a servant of God, when he labors for God in a church, as the believers of the church, they should pay him the wages for which he has worked. ஒரு தேசத்துல ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அந்த தேசத்திற்குரிய வரியை அவன் செலுத்துகிறான். If a person exists in a nation, he pays the tax for that nation. அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதற்கு தேசம் ஒரு நிர்ணயம் செய்கிறது. 30%, 50% என்று சில இடங்களில் நிர்ணயம் பண்றாங்க. So the government sets a percentage of the tax that he is supposed to pay based on the income that he receives. ஏன் அது கொடுக்கப்படுகிறது? Why it is being set? அதன் வாயிலாக தான் தேசம் முழுவதும் நிர்வகிக்கப்படுகிறது. It's only through this the entire nation is governed. இதை நிர்வகிக்கிறதற்கு போலீஸ்ல இருந்து, ஜட்ஜ்ல இருந்து, மந்திரிகள்ல இருந்து, அதிகாரிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. So in order to govern and administer, you have all the police, all the ministers, all the politicians, everyone in that. இந்த தேசத்துக்காக உழைக்கிற
சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, காவலர்கள் இருக்கிறாங்க, எல்லைகள்ல காவல் காக்கிறாங்க. We have soldiers in the borders who also work for the protection of the nation. இவர்கள் எல்லாரும் தேசத்துக்காக உழைக்கிறதுனால தேசம் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறது. Since they work for the nation pays them. யாரும் ஓசியில செய்ய போறது இல்ல. No one will work for nothing. ஒருவேளை ஒரு சிப்பாய் வந்து ஒரு எல்லையில நின்னுட்டு அவன் ஜீவனையே பணயம் வச்சு வேலை செய்யலாம். See, it might be a soldier who might be working in the border who actually keeps its life at stake. ஆனால் அவனுக்கு சாப்பாடு வேணும். But he needs food as well. அவனை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு வேணும். And there is a family that is depending on him and they also need to be fed. ஆகவே நாம கொடுக்கிற வரி பணம் என்ன செய்யப்படுதுன்னா அந்த சோல்ஜர்ல இருந்து, அங்க இருக்கிற அதிகாரியில இருந்து, ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து, கலெக்டர்ல இருந்து, டீச்சர்ல இருந்து, அங்க இருக்கிற கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ல இருந்து எல்லாருக்கும் என்ன வருதுன்னா இந்த டாக்ஸ் என்னவா மாறுதுன்னா சம்பளமாக மாறுகிறது. And therefore the tax that we pay becomes the salary and wages for all the soldiers or for all the government officials, for all the collectors, IAS officers and everyone there. அப்போ உலகத்திலேயும் நம்ம ஒருத்தட்ட வேலை வாங்குறோம்னா கூலி கொடுக்கணும். So even in this world, if you extract work from a person, you are supposed to pay him the wages. ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஒரு சபையிலிருந்து ஒரு ஊழியனிடத்திலிருந்து நன்மை பெறும்போது அந்த கூலியை நம்ம கரெக்டா கொடுக்கணும். And even in spiritual sense, when you receive a goodness from the servant of God, you have to pay him the wages. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். Because our God is an example in giving a reward for our work. அவரும் பாருங்க நாம செய்யற ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் தருகிறவராய் இருக்கிறார். And he is the one who gives a reward for every work that we do. உன் கிரியைக்கு பலன் உண்டு. And your work shall be rewarded. ஆச்சரியமா இருக்கு, கர்த்தர் எப்படியெல்லாம் நம்முடைய கிரியையை பார்க்கிறாருன்னு பார்த்தா. So it is really surprising to see how the Lord looks at our works. நீங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்தால், When you read Matthew 10 and verse 42, சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். And whoever gives one of these little ones only a cup of cold water in the name of a disciple, surely I say to you, he shall by no means lose his reward. அப்ப கர்த்தர் என்ன செய்றாருன்னா நம்ம கொடுக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை கூட கர்த்தர் பார்க்கறாராம், அதை கூட கணக்கு வைக்கிறாராம். So which means the Lord is mindful of even the small glass of water that we give someone. நான் சொல்லுவேன், ஒரு கலசம் இங்கிலீஷ்ல கோல்டு வாட்டர்னு இருக்கு, பச்சை தண்ணியை கொடுத்தா கூட, வெறும் தண்ணியை கொடுத்தா கூட ஆண்டவர் நம்ம கிரியையை கணக்கு பார்க்கிறார்னா நம்ம தேவனுக்கென்று செய்கிற, தேவனுக்கு முன்பாக செய்கிற கிரியைகளை தேவன் கவனிக்காம இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? So when God looks at even a cup of cold water that is being given for someone, will not God look at the works that we do for him? இந்த கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? Now what is the promise that the Lord gives today? உன் கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. Hallelujah. Hallelujah. இடது கையை நம்ம நெஞ்சு மேல வச்சிட்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. Put your left hand on your chest and raise your right hand. என் கிரியைக்கு பலன் உண்டு. My work shall be rewarded. என் கிரியைக்கு பலன் உண்டு. My work shall be rewarded. என் கிரியைக்கு பலன் உண்டு. My work shall be rewarded. தேவன் என்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். My Lord will not leave me. தேவன் என்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். My Lord will not leave me empty. நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு பலன் தருவார். Surely the Lord will reward me. இந்த மாதம் விசுவாசிங்க. You believe this man? கர்த்தரே எனக்காக எழுந்திருந்து என் எல்லா கிரியைகளுக்கு தக்க பிரதிபலனை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருவார். The Lord will graciously reward for all the works that I have done so far. Hallelujah. Hallelujah. வேதத்தை ஆண்டவர் என்னை தியானிக்க வைத்தபோது 3 வகையான பலன்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். When the Lord made me to meditate the Bible, we can see how God gives 3 kinds of rewards to his people. முதலாவது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். Number 1, 2 Samuel chapter 22 verses 21 to 25. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். The Lord rewarded me according to my righteousness, according to the cleanness of my hands he has recompensed me. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. For I have kept the ways of the Lord and am not wickedly departed from my God. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன்.
For all his judgments were before me, and as for his statutes, I did not depart from them. I was also blameless before him, and I kept myself from my iniquity. 25ஆம் வசனத்துல Verse 25. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். Therefore the Lord has recompensed me according to my righteousness, according to my cleanness in my eyes. ஹல்லேலூயா. Hallelujah. முதலாவது கர்த்தருடைய பலன் எப்படி இருக்கும்? Number one, how will the reward of God be? எழுதிக் கொள்ளுங்க. தேவன் நீதியாக பலனளிப்பார். God will give a just reward. தேவன் நீதியாக பலனளிப்பார். God will give a just reward. அவர் அநியாயம் செய்கிறவர் அல்ல. The Lord will not do injustice. நான் என் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் நடத்தி நான் தேவனுக்கு முன்பாக சுத்தமாய் வாழும்போது வேதம் சொல்லுகிறது, மனுஷன் ஒருவேளை அநீதியாக அதற்கு பலன் கொடுப்பான், கர்த்தரோ நீதியான பலன் அளிப்பார். When I keep my ways before the Lord and walk in a blameless way, then the world may reward me in unjust manner, but the Bible says the Lord will give a just reward. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை பாருங்கள். Isaiah 49 verses 3 and 4. கர்த்தர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். And he said to me, you are my servant, O Israel, in whom I will be glorified. அதற்கு நான் என்ன பதில் சொன்னேன் என்றால், விருதாவாய் அல்லது வீணாக உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் என்று சொன்னேன். And for that I said, I have labored in vain, I have spent my strength for nothing and in vain. ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். Yet surely my just reward is with the Lord and my work with my God. முதல் பகுதி என்ன தெரியுமா? You know what is the first part? நமக்கு இருக்கிற உணர்ச்சி, நமக்கு இருக்கிற உணர்வுகள். It is our feelings that we feel. ஓ, நான் வேஸ்டா வேலை செய்றேன். See, I work in vain. என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? What is the use of working in this என்ன way? பலன் கிடைக்க போகுது? What reward am I going to get? எனக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது? What reward will I get for என்ன this? எல்லாம் யார் நினைக்க போறாங்க? Who will think about me? இதுக்கெல்லாம் ஆண்டவர் பிரதிபலன் கொடுப்பாரா? Will God reward for all these things? நான் செய்யற இந்த வேலைக்கெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் கண்காணிக்கிறாரா? Will God monitor these things which I do? நான் உண்மையா இருக்கிறேன், I am very faithful, நீதியா இருக்கிறேன், I am very just, நேர்மையா இருக்கிறேன், I am very honest, என் கைகளை சுத்தமா வச்சிருக்கிறேன். and I have kept my hands clean. இதுக்கெல்லாம் யாராவது சம்பளம் கொடுப்பாங்களா? Will someone pay for all these things? பொதுவாக உலகத்துல செய்யற வேலைக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்களே தவிர நேர்மைக்கு தனியா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. Generally the world will pay only for the work that you do, not for your honesty. நீங்க நேர்மையா இருக்கிறீங்களோ ஏமாற்றுறீங்களோ அவங்க நியமிச்ச சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. No matter whether you are honest or dishonest, they will pay the money that is determined for you. ஆனா வேதம் சொல்லுது, But the Bible says, நான் நீதியா வாழ்ந்தா, நேர்மையா வாழ்ந்தா, உத்தமமா வாழ்ந்தா, கையை சுத்தமா வச்சு வாழ்ந்தா அதை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். if we live our life in a righteous way, in a just way, in a honest way, then there's a God who also monitors and sees that. என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது. And surely my just reward is with the Lord and my work with my God. தமிழ்ல பலன் கர்த்தரிடத்துல இருக்குன்னு இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல my just reward, என்னுடைய நீதியான பலன், என்னுடைய நியாயமான பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. And English it says my just reward is with the Lord. 1 கொரிந்தியர் 3:8 சொல்லுகிறது, 1 Corinthians 3:8 says, நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். Now he who plants and he who waters are one, and each one will receive his own reward according to his own labor. அவனுடைய வேலை எந்த தரத்தில் இருக்கோ அந்த தரத்திற்கு ஏற்ற விதமாய் கூலியை பெறுவான். He will receive his reward based on the standard of the work that he does. வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கும் போது Revelation 22:12 says, இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. And behold, I am coming quickly, and my reward is with me to give to everyone according to his work. அது என்ன அவனுக்கு பலன்?
So what is that according to his work? பொதுவாக ஒரு கம்பெனிக்கு நீங்க போவீங்களானா, When you go to a company, ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான் இருக்கும். so a people who does the same work will be paid the same way. ஆனால் இங்க வேதம் சொல்லுது அப்படி கும்பலா கூட்டமா எல்லாருக்கும் ஒரே பலன்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா. But here the Bible says the Lord will not reward in a group way or as a group mob. ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா, கூட்டமா கொடுக்காம பொதுவா கொடுக்காம காமனா எல்லாருக்கும் ஒரே சேலரி ஃபிக்ஸ் பண்ணாம அவனுடைய கிரியையை பார்த்து அவனுக்கு தனித்தனியா ஒரு சம்பளம் போடுறாராம். So the Lord will not fix a common salary, but he will look each and every one and he will pay specifically for their works. நல்ல கவனிங்க. Listen carefully. எல்லாருமே ஒருவேளை ஒரே வேலையை செய்யலாம். Maybe everyone may be doing the same work. ஆனா அவங்க எப்படி செய்யறாங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். But the Lord will see how they do. திரும்ப சொல்றேன். I repeat. எல்லாரும் ஒரே வேலையை செய்யலாம். Everyone may do the same work. ஒவ்வொருத்தர் எப்படி செய்யறாங்கன்றது வித்தியாசமா இருக்கும். But how they do it differs from each other. அவங்க எப்படி செய்யறாங்க? How do they do it? அதனால தான் நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23 ல இருந்து வாசிப்பீர்களானால், that's why when you read in Colossians chapter 3 and verse 23 onwards, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். And whatever you do, do it heartily as to the Lord and not to men, knowing that from the Lord you will receive the reward of the inheritance, for you serve the Lord Christ. Hallelujah. Hallelujah. கையால செய்யறத மனுஷன் பாப்பான், மனப்பூர்வமா செய்யறத கர்த்தர் பாப்பார். So people will look at the work that you do with your hands, but God will look at the way you do with your heart. மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். Men look at your faces, but God looks at your heart. நம்ம எவ்வளவு சந்தோஷமா செய்றோம், How gladly we do it. எவ்வளவு உற்சாகமா செய்றோம், How cheerfully do we எவ்வளவு மனப்பூர்வமா செய்றோம், how willingly we do that. இருதயத்தை எவ்வளவு அதல வைத்து நம்ம செய்றோம், how much we set our heart upon it when we do it. கர்த்தர் அத பார்க்கறாரு. That is what God sees. அத பார்த்துட்டு நீதியாக நமக்கு பலன் கொடுப்பார். And looking at it, God will give a just reward. நீதியாக பலன் கொடுப்பார். He will give a just reward. நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு நீதியை சரிக்கட்டி நீதியாக நமக்கு பலன் அளிக்கிறவர். I tell you, the Lord will reward us according to our righteousness and recompense us for our righteousness. நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை பார்க்கும்போது, when you look at Genesis 31 verses 6 and 7, அங்கே யாக்கோபு சொல்லுகிறான், Jacob says here, என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி தன்னுடைய மனைவிகள்கிட்ட சொல்றாரு. He says to his wives that as you know that with all my might I have served your father. எப்படி வேலை செய்தாரா? How did he do that? தன்னால் இயன்ற மட்டும் வேலை செய்தார். With all his might whichever is possible. அதாவது இங்கிலீஷ்ல வந்து வேற மாதிரி இருக்கு. அது வந்து என் முழு பலத்தோட நான் வேலை செய்தேன்னு சொல்றாரு. It says he has done it with all his might. அவர் பனியிலே வேலை செய்ததாக சொல்றாரு, வெயில்ல வேலை செய்ததாக சொல்கிறாரு. He says he also worked in dew, he also worked in sun. ஒரு ஆடும் வந்து காணாம போகாதபடி பத்திரமா பாத்துக்கிட்டாரு. And he also protected that no sheep goes away. ஆனா பாருங்க, இவ்வளவு உண்மையா வேலை செய்யும்போது, but see how faithfully he worked. ஆனால் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், but in verse 7 we read, இந்த வேலையெல்லாம் வாங்கின லாபான் எப்படி கூலி கொடுத்தான் தெரியுமா? how does this Laban who extracted this work pay him? அவர் சொல்லுகிறாரு, உங்கள் தகப்பனோ அதாவது லாபானோ என்னை வஞ்சித்து என்னை ஏமாற்றி என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். Yet your father Laban has deceived me and changed my wages 10 times. அப்ப மனுஷனுடைய வேலையை பாத்தீங்களா? So look at the work of men. இவன் முழு மனசா வேலை செய்தானா? He worked wholeheartedly. இரவும் பகலும் அவன் ரொம்ப கடினமா வேலை செய்தானா? He worked hard day and night. எதுவும் தொலைந்து போகாதபடி பத்திரமா ஜாக்கிரதையா வேலை செய்தானா? He worked so meticulously so that nothing is lost. ஆனா மனுஷன் எப்படி கூலி கொடுத்தான்னா 10 மடங்கு 10 முறை கூலியை மாத்தி மாத்தி கொடுத்தானா? But man paid him by changing his wages 10 times. அதாவது கூலியை மாத்தி கொடுத்தான்னு அவர் சொல்றது எதை பத்தி சொல்றாருன்னா, கூலியை ஏத்தி கொடுக்கல, இருந்த கூலியை குறைச்சு கொடுக்கறதுக்கு 10 வித்தியாசமான காரணங்களை கண்டுபிடிச்சு மாத்தி மாத்தி கொடுத்தாராம். So here changing his wages doesn't mean in a positive increasing way, but he decreased his wages, finding fault with him every 10 times. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be the name of the Lord. ஆனால் அவர் எப்படி முடிக்கிறாரு பாருங்க. But how he completes it? ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. But God did not allow him to hurt me. மனுஷன் வந்து அநீதியா எனக்கு கூலி கொடுக்கணும்னு திட்டம் போட்டான். Man has planned to pay me in an unjust way. 10 முறை
சம்பளத்தை மாத்தி எனக்கு தீமையா சம்பளம் வரணும்னு குறைவா சம்பளம் வரணும்னு அவன் பிளான் பண்ணா, He planned and changed my wages 10 times so that I will receive a low income. ஆனா தேவனோ அநியாயம் நடக்கிறதுக்கு தேவன் இடம் கொடுக்கல. But God did not give room for the injustice to happen. இன்னைக்கு காலையில விசுவாசிங்க, You believe this morning? நீங்க யார்கிட்ட வேலை செய்றீங்களோ அந்த அதிகாரிக்கு மேல, அந்த எஜமானுக்கு மேல ஒரு பரம தகப்பன் இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget there's a God above the officer, above the boss that you're working under. அவர் உயர்ந்த உன்னத அதிகாரி அவர் ஒருத்தர் இருக்கிறாரு. And he is a high and greatest God, greatest officer. மனுஷன் அநீதியாக நமக்கு தீர்ப்பு செய்யலாம். People may reward us in an unjust manner. மனுஷன் நமக்கு வர வேண்டிய கிரியைக்கு தக்க, நம்ம செய்த கிரியைக்கு தக்க பலனை கொடுக்காம போய்டலாம். Men may not pay for the work that we have done for us. ஆனால் அநியாயம் செய்ய வேண்டும் என்று 10 முறை சம்பளத்தை மாற்றி பல முறை நமக்கு தீங்கு செய்யறதுக்கு, நம்முடைய சம்பளத்தை குறைக்கிறதுக்கு, நமக்கு அநியாயமான கூலி கொடுக்கிறதுக்கு மனுஷன் உட்கார்ந்து திட்டம் போட்டா கூட வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு இது நடக்காதபடிக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. No matter, even though man may plan and plot to change your wages and to reduce his salary, but the Bible says God did not allow that to happen to him. இந்த மாசம் விசுவாசிங்க, You believe this month? எனக்கு அநீதியாக கூலி கொடுக்கணும்னு திட்டம் பண்றவங்க கண்ணில் கூட தேவன் தயவு கிடைக்க பண்ணி அவனுடைய திட்டங்களை தாண்டி கர்த்தருக்கு நீதியாக பலன் அளிப்பார். The Lord will make me receive favor in the eyes of the one who is trying to give an unjust reward, and the Lord will reward beyond his works and activities. ஒருவேளை இங்க நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம். Maybe you are so tired here. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல பாஸ்டர். They did not give me what I am supposed to எனக்கு pay. அநியாயம் செய்றாங்க. They did all the injustice. என்னட்ட வேலை வாங்கிட்டு என்ன அப்புறமா பேசுறாங்க, அப்புறமா ஏமாத்துறாங்க. They extracted all the work from me and then later they deceived me. ஆரம்பத்துல சொன்னது ஒண்ணு, இப்ப சொல்றது ஒண்ணு. Initially they said something, now they have changed their words. ஆசையை மூட்டி விட்டு என்ன நம்ப வச்சு கடைசில ஏமாத்திட்டாங்க. They have triggered all my desire and they have just totally made me disappointed. இன்றைக்கு விசுவாசிங்க, But we believe today அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்க மாட்டார். God did not allow him to hurt me. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நீதியாய் பலன் அளிக்கிற தேவன். Our God is a God who will give a just reward. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Amen. எனக்கு நீதியாய் பலன் பெறும்படி தேவன் உதவி செய்வான். The Lord will help me to get a just reward. உன் கிரியைக்கு பலன் உண்டு. You will receive your work. கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. கர்த்தர் நிச்சயமாய் சரி கட்டுவார். And God will surely recompense. நிச்சயமாய் சரி The கட்டுவார். Lord will surely recompense. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல அவங்க பட்ட அடிமையின் துன்பங்களை வேதம் நமக்கு பட்டியலிடுகிறது. The Bible lists down all the troubles, sufferings and the persecutions which the Israelites went through for the 430 years. அந்த 430 வருஷம் அவங்க வாழ்க்கையை ஜீவனை கசப்பாகிற அளவுக்கு, வெறுத்து போற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. And they extracted the work for 430 years that they felt their life to be bittersome, and also they vexed their life too much. அவங்களுடைய பெருமூச்சு வானபரியந்தம் எட்டினது. Their sigh reached the heavens. வேலை வாங்குனாங்க, கூலி கொடுக்கல. They extracted the work but they were not paid. அவங்கள கொடுமையா ஒரு நாள் கூட லீவ் கொடுக்காம, ரெஸ்ட் கொடுக்காம வேலை வாங்குனாங்க. And they were tormented so much and they were not given any off or any leave. இந்த அநியாயத்தை கண்டு ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக முறையிட ஆரம்பிச்சாங்க. And looking at this injustice, people began to cry unto the Lord. ஆண்டவரே, எங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதி இந்த உலகத்துல இல்ல. Lord, there is no judge to vindicate my cause, Lord. ஆண்டவரே, நீங்க எனக்காக பேசுங்க. ஆண்டவரே, Lord, you speak for us, Lord. நீங்க எங்களுக்காக நியாயம் செய்யுங்க. Lord, you do the justice for us. வேதம் சொல்கிறது, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவன் அவர்களை சந்தித்தார். And the Bible says the Lord met them with a strong arm and his outstretched arm. அதோட விளைவு என்ன? And what is the result? எகிப்து தேசத்தை விட்டு அவர்களை வெளியே கொண்டு போகும்போது அந்த எகிப்தியரை கொள்ளையடிக்கும்படி தேவன் உதவி செய்தார். When the Lord took them out of the Egypt, the Lord made them to plunder those Egyptians. அவங்க கேட்டபோது அவருடைய பொன் உடைமைகளை, வெள்ளி உடைமைகளை அவங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர்கள் எடுத்து கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். We read that these Egyptians gave all the silvers and golds and all the possessions that they have to the Egyptians. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் நீதியாய் சரி கட்டுகிறவர். Because our God will recompense in a just way. அத்தனை வருஷம் இருந்த அத்தனை ரிமைன்ஸையும் என்னென்ன
பெண்டிங் இருக்கோ அத்தனையும் மொத்தமா வாங்கிட்டு தான் வெளியே அனுப்புனார். The Lord let them go receiving all the pending dues that they had. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க, கர்த்தர் எனக்காக நின்று நீதியாக சரி கட்டுவா. You believe today that the Lord will recompense you for the injustice. ஒருவேளை ஒரு அதிகாரி தடையா நிக்கலாம். Maybe an officer might be an hindrance. உனக்கு வர வேண்டிய நியாயமான கூலியை கொடுக்க மாட்டேன்னு நின்னு கொண்டிருக்கலாம். He might be standing in between saying that he will not give you the just reward. ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், அந்த ஒரு ஆள் சைன் பண்ணா போதும் பாஸ்டர். You may say that just one signature of one person is enough, அந்த pastor. ஒரு டேபிள்ல இருந்து மூவ் பண்ணா போதும். If it is moved from one table, that is enough, ஆனா pastor. செய்ய மாட்டேன் நிக்கிறாங்க பாஸ்டர். But he says that he will not do it. இன்னைக்கு பிலீவ் பண்ணுங்க, You believe it today. கர்த்தர் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். God has said that my work will be rewarded. என் கிரியைக்கு பலன் உண்டு. My work will be rewarded. கர்த்தர் நீதியாக பலன் அளிப்பார். And the Lord will give a just reward. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Raise your hands and say, எனக்கு நீதியாய் பலன் அளிக்கிற உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, I thank you for giving a just reward, Lord. எனக்கு நீதியாய் பலன் அளிக்கிற உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank you, Lord, who gives me a just எனக்கு reward. நீதியாய் பலன் அளிக்கிற உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank you who gives me a just reward. Thank you Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. நீதியாக பலன் அளிப்பார். God will give a just reward. இரண்டாவது, Number 2, கர்த்தருடைய பலன் எப்படி இருக்கும்? how will the reward of God be? ஆதியாகமம் 15:1. Genesis 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். After these things, the word of the Lord came to Abraham in a vision, saying, Do not be afraid, Abraham. I am your shield, your exceedingly great reward. கடைசி வார்த்தையை கவனிங்க. Look at the last word. நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். I am your exceedingly great reward. இரண்டாவது, கர்த்தருடைய பலன் எப்படி இருக்கும்? Number 2, how the reward of God will be? தேவன் மிகுதியான பலன் அளிக்கிறவர். God will give a great reward. நீதியாக பலன் அளிப்பார். God will give a just reward. இரண்டாவது, மிகுதியாக பலன் அளிக்கிறவர். God will give a great reward. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. நம்முடைய தேவன் கொடுக்கும்போது குறைவாக அல்ல, தேவன் நமக்கு மிகுதியாய் பலன் அளிக்கிறவர். When the Lord gives us, he will not give in short, but he gives a great reward. நம்முடைய தேவன் யார் என்றால் தாராள இருதயம் உள்ளவர். Our God is a God of generous heart. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. There is no end for his mercies. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. There is no limit to his love. அவருடைய கிருபைகள் காலை தோறும் புதிதாகவே இருக்கிறது. And his mercies are new every morning. அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போட வைக்கிறார். So he gives that he may shake it, he pushes, and so that it may overflow on us. பாருங்க, பாத்திரத்தை நிரப்புறாரு. See, he fills a vessel. பாத்திரம் நிரம்பிருச்சுன்னு தெரியும், ஆனாலும் வழியிற அளவுக்கு ஊத்துறாரு. He knows that the vessel is full, but still he make it overflow. ஏனென்றால் தேவன் தயாளலாய் இருக்கிறார். It's because our God is generous. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு முறை அலெக்சாண்டர் என்கிற மன்னன் ஒரு முறை ஒரு ரோட்ல அவன் தன்னுடைய சேவகனோடு நடந்து போய் கொண்டிருந்தானாம். So there was this Alexander the king who was going with his soldier on the road. அந்த இருட்டில் அவர் நடந்து போகும்போது இவர்தான் தேசத்தின் மன்னர்னு தெரியாம அந்த ரோட்டு பக்கத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து ஓட்டை ஏந்திட்டு பிச்சை கேட்டானா. So there was a beggar on the sides of the road, not knowing that he was that Alexander, and he was asking alms from him. அப்போ இவர் உடனே பாக்கெட்ல கையை விட்டு 2 தங்க நாணயத்தை எடுத்து அதுல போட்டாராம். So he took 2 gold coins from his pocket and gave that beggar. இது போட்டு அவர் கடந்து போயிட்டாரு. And he just went on. அப்ப பக்கத்துல இருந்த சேவகன் சொன்னானா, The soldier who was beside, he said, எங்க அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு 2 செப்பு காசு காப்பர் காயின் போட்டா போதாதா, எதுக்குங்க 2 தங்க காசை கொண்டு அவன் இதுல பவுல்ல போடுறீங்கன்னு கேட்டாராம். See, he is a beggar, and if you pay him just 2 copper coins, that would suffice him. Why do you want to pay him 2 gold coins? அப்போ அலெக்சாண்டர் சொன்னாரா, Then Alexander said, செப்பு காசு பிச்சைக்காரனுக்கு அவனுடைய தேவைக்கு தகுதியா இருக்கும், ஆனால் தங்க காசோ அலெக்சாண்டர் என்பவனுடைய தயாளத்திற்கு தகுதியா இருக்கும்னு சொன்னாராம். Copper coins would deserve to the standard of that beggar, but this gold coins determines the standard of this Alexander. Copper coins would suit the need of the beggar, but gold coins will suit the generosity of Alexander என்று சொன்னாராம். நாம கேட்கறது எதிர்பார்க்கிறது ஒருவேளை செப்பு காசா இருக்கலாம், ஆனா கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்னா
மிகுதியான பலனை கொடுக்கிறார். What we expect and what we need might be copper coins, but when God gives, He gives us exceedingly great reward. Hallelujah. Hallelujah. யாருக்கு இந்த மிகுதியா கொடுக்கிறார் தெரியுமா? And to whom does He give this great reward? வேதத்துல நீங்க வாசிப்பீங்களானா சில மனிதர்களை ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் சொல்லி உங்களுக்கு நான் மிகுதியா கொடுப்பேன்னு சொல்றாரு. The Lord has specified few people in the Bible and He says that He will give a great reward to them. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Luke chapter 6. 34 முதல் 36 பாருங்க. Verse 34 to 36. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. Verse 32. But if you love those who love you, what credit is that to you? For even sinners love those who love them. 33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. And verse 33. If you do good to those who do good to you, what credit is that to you? For even sinners do the same. 34ஆம் வசனம். திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. And if you lend to those from whom you hope to receive back, what credit is that to you? For even sinners lend to sinners to receive as much back. 35ஆம் வசனம். Verse 35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கை மாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். But love your enemies, do good and lend, hoping for nothing in return, and your reward will be great. எப்பவா? When? எப்போ? When? சத்துருக்களை சிநேகியுங்க, you love your enemies, நன்மை செய்யுங்க, and you do good, கைமாறே கருதாம உதவி செய்யுங்க, உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். and you lend hoping for nothing in return, and then your reward will be great. இது பேசுறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. It is very easy to speak about ஆனா this, செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? but it is very hard to do. சத்துருக்களை நேசிக்கணுமா? You should love your enemies, இந்த சத்துருக்கு நன்மை செய்யணுமா? and you have to do good to your enemies, திருப்பி கொடுப்பாங்கன்னே எதிர்பார்க்காம நன்மை செய்யணுமா? and you have to lend them hoping that they will not return it back. அப்ப அர்த்தம் என்னன்னா செலவு தான் இருக்கே தவிர ஒரு வருமானமும் கிடையாது. So which means you have to spend and you will not receive anything back. உலக பிரகாரமாக பார்த்தா நஷ்டம் தானே தவிர இதுல எந்த லாபமும் கிடையாது. So in the worldly terms it is a loss and not a profit to us. ஆனா வேதம் சொல்லுது, But the Bible says, நீங்க லாபம் பார்க்கணும்னு நன்மை செய்யாம கைமாறு கருதாம நீங்க உதவி செய்தா கர்த்தர் உங்களுக்கு மிகுதியான பலனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். So you don't do good looking at the profit that you get, but if you do it not hoping for anything in return, then the Lord will give a great reward. அதாவது நல்லவனுக்கு கூட கைமாறு கருதாம கொடுக்கிறது ஓகே, சரி போங்க நம்ம நல்லவனா இருந்தான், எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கான், அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கிறது ஓகே, மனசு வரும். See, we will give it a heart, and it is okay to pay or give a person or lend to a person who is good, not expecting anything in return from him. கடந்த நாட்கள் எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காங்க. So in the past days he has done much good to me. இப்போ ஏதோ தீமையில மாட்டிக்கிட்டாங்க, தேவைக்கு வந்துட்டாங்க, கொடுத்துருவோம். Now he is in some need, so let us give him something. அன்னைக்கு பெற்ற நன்மைக்கு இப்ப கணக்க கழிச்சுக்கிடுவோம்னு சொல்லி கொடுப்போம். So this is just to recompense what he has paid me in the past. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, But the Lord உனக்கு says, நன்மை செஞ்சவன்லப்பா, உனக்கு சத்துருவா இருக்கான், உனக்கு தீமை செஞ்சான் பாரு, அவனுக்கு கைமாறு கருதாம நன்மை செய்யறாரு. Not to the one who have done good to you, but to your enemy who have done evil to you, you have to lend him so that and expect nothing in return from him. இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்களா உலகத்துல? So is there people like this in this world? நம்ம செய்யற நன்மையை கொஞ்சம் கூட நினைக்காம நமக்கு தீமை செய்யறவங்க இருக்கிறாங்களா? Are there people who does evil not considering the good that we have done for them? சங்கீதக்காரன் அப்படிப்பட்டவர்களை தான் வாழ்க்கையில சந்தித்ததாக எழுதுகிறார். Psalmist also writes that he has met such kind of people in this life. 109ஆம் சங்கீதம் 4 முதல் 5 வசனங்களை பாருங்க. Psalm 109 verses 4 and 5. என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். In return for my love they are my accusers, but I give myself to prayer. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். Thus they have rewarded me evil for good and hatred for my love. 35ஆம் சங்கீதத்துல கூட 12ஆம் வசனத்துல இதே காரியத்தை சொல்லுகிறார். In Psalm 35:12 also he says the same thing. அங்க பாருங்க, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். They reward me evil for good. என் ஆத்துமா திக்கி
துக்கற்று போகணும்னு பார்க்கறாங்க. and to the sorrow of my soul. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த சங்கீதக்காரன் இவங்களுக்கெல்லாம் என்ன நன்மை செய்தார்ன்றத 13 இருந்து 14 வசனங்கள்ல விவரிக்கிறாரு. From verse 13 to 14 you can see what good the psalmist has done to them. அவர் சொல்லுகிறார், அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது, நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன், தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் என்று சொல்லுகிறார். He says, when they were sick, my clothing was sackcloth. I humbled myself with fasting, and my prayer would return to my own heart. I paced about as though he were my friend or brother. I bowed down heavily as one who mourns for his mother. ஆனால் எப்படி அவங்க பதில் செய்தாங்க பாருங்க. But how did they repay? 15ஆம் வசனம். Verse 15. ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். But in my adversity they rejoiced and gathered together. Attackers gathered against me, and I did not know it. They tore at me and did not cease. இவன் நன்மை செய்தான், He did good to them, ஆனா தீமை செய்றாங்க. but they repaid evil. ஆனால் சவுலை தாவீதை நீங்கள் பார்ப்பீர்களானா, அவங்க எவ்வளவு தீமை செய்தா கூட இவர் அவங்களுக்கு தீமைக்கு தீமை அவர் செய்யல, அவங்க தீமை செஞ்சா கூட திரும்ப திரும்ப நன்மை செய்தார். But when you look at the psalmist David, no matter how much evil they did to him, he was again and again repeating doing good to them. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் சவுலுக்கு செய்த நன்மை. And a very good example for this is the goodness that he has done to Saul. இந்த சவுல் ராஜாவுக்காக சிறு வயதிலிருந்தே இந்த தாவீது தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்தான். And this David was doing all goodness right from his childhood for this King Saul. கோலியாத்தினுடைய சூழ்ச்சிக்கு முன்பாக அவனுடைய கர்ஜனைக்கு முன்பாக சவுல் ராஜா ஒளிந்து கொண்டிருந்த போது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தேசத்துக்காக இந்த தாவீது என்கிற ஒரு சிறியவன் ஓடி போய் அவனை ஜெயித்து அவனை கொன்று திரும்ப வந்தான். When this King Saul was hiding looking at the roar of this Goliath, this David, who was a young lad, he kept his life at stake and went and he fought for the defense of his nation. அன்றைக்கு அவன் சவுல் ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினான். And that day he saved the life of King Saul. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் சவுல் ராஜாவை ஒரு அசுத்த ஆவி போட்டு அலக்களித்த போது அவன் அருகே உட்கார்ந்து அவனுடைய ஈட்டியை பார்த்து பயப்படாம, அவனுடைய கேடகத்தை பார்த்து பயப்படாம, அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கிண்ணறம் வாசித்து அவனுடைய அசுத்த ஆவி அவனை விட்டு விலகி போகிறதற்கு உதவி செய்தவன் இந்த தாவீது. And in one instance when you see that when this King Saul was tormented by an evil spirit, this David was not afraid looking at his spear or shield, but he was beside him and he was helping him to get rid of that evil spirit from him. பல முறை இந்த தாவீது பெலிஸ்தியர்களோடு சவுலின் பட்சத்தில் போய் யுத்தம் செய்து ஜெயத்தோடு திரும்ப வந்தான். And there were many instances where this David went on behalf of this King Saul against the Philistines and conquered them and came with a victory. ஆனால் இந்த சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னா இத்தனை நன்மையை இந்த தாவீது இடத்துல பெற்றாலும் அவன் திரும்ப கொடுத்தது எல்லாமே என்னதான் தீமை தான். But look at this King Saul, having received so much goodness from this David, what he repaid was all evil. அவனை குறித்து ரொம்ப கேவலமாக பேசினான். And he spoke very ill about him. உங்களுக்கு தெரியும் அவனை எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் சொல்லி தன் மகனிடத்தில் திட்டினான். And you know how much he used all filthy languages in front of his son. அது மாத்திரமல்ல, அவன் மேல் ரொம்ப பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டான். And he also was angry over him and envied him. அவனுக்கு நியாயமாய் வர வேண்டிய பாராட்டை கண்டு இவன் கோபப்பட்டான். And he was angry looking at the just reward, just appreciation that he received. அதாவது வேலையை மட்டும் வாங்கிடுவான், அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன், அவனுக்கு ஒரு பாராட்டு வருகிறதுன்றா அதுல எனக்கு பங்கு வேணும், எனக்கு மட்டும் என்ன பாராட்டு கிடைக்கலன்னு கோபப்படுவான். He will extract work from him, but when he gets appreciation, he also wants a part of the appreciation for him. அது மாத்திரம் இல்ல, தீமையே செய்யாத தாவீதை குற்றவாளியாக அவன் தீர்த்து அவனை கொன்று போட வேண்டும் என்று பட்டணம் தோறும் கிராமங்கள் தோறும் மலை பள்ளத்தாக்கு என்று ஒரு பெரிய சேனை எடுத்துட்டு பின்னாலேயே விரட்டிட்டு போனான். And he also pursued this this David, and he went over all the mountains and hills to kill him, finding him as a great criminal. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கிறது. One day an incident happened. சவுலை ஆண்டவர் தாவீதின் கையில ஒப்பு கொடுத்தார். The Lord delivered Saul into the hands of David. அவனை கொல்லுவதற்கு தாவீது
சரியான ஒரு சந்தர்ப்பத்தை கையிலே வந்து அவன் பெற்றுக்கொண்டான். And David received a very good opportunity to kill this Saul. அப்ப நடந்தது என்ன? What happened then? இந்த தாவீது அவனை கொல்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருந்தாலும் கொல்லாமல் அவன் என்ன செய்தான்னா அவனை ஜீவனை தப்ப விட்டான். Though this David had a chance to kill this King Saul, he did not kill him but left him and saved his life. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை வாசித்தால், When you read 1 Samuel chapter 24 verses 17 to 20, அங்கே இந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். Here Saul said to David, you are more righteous than I, for you have rewarded me with good, whereas I have rewarded you with evil. இத வந்து தாவீது சொல்லல, சவுல் என்கிற சத்ரு சொல்லுகிறான். This was not said by David, but the enemy Saul said this. யப்பா, நான் உனக்கு தீமை தான் செய்தேன், ஆனா நீ எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சிருக்க. See, I have did all the evil to you, but you have rewarded me with good. என்ன நன்மை? What is the good? 18 வசனம் பாருங்க. Verse 18. சவுலுடைய வார்த்தைகள்ல, These are words of Saul. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. And you have shown this day how you have dealt well with me, for when the Lord delivered me into your hand, you did not kill me. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. For if a man finds his enemy, will he let him get away safely? Therefore may the Lord reward you with good for what you have done to me this day. 20 வசனம். Verse 20. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். And now I know indeed that you shall surely be king, and that the kingdom of Israel shall be established in your hand. Hallelujah. 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 தீமை செய்ய முடியும், He can do evil, தீமை செய்வதுதான் நியாயம். and it is just to do evil, ஆனா தாவீது நன்மை செய்தான். but he did good. சவுலிடத்தில் அவன் எந்த நன்மையும் பெறல. He did not receive any good from Saul, ஆனால் நன்மையை மாத்திரம் செய்தான். but he did good only. ஏன்னா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, Because he had a faith. எனக்கு நீதியாய் தீர்ப்பு செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, There is a God who will judge me rightly. நான் தீமைக்கு பதிலாக நன்மை செய்வேனானால் எனக்கு குறைவாய் அல்ல மிகுதியாய் நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். If I repay good for evil, then I have a God who will reward me greatly exceedingly. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறார். எதற்கு? நான் தீமை செய்யறதுக்கு இல்ல, நன்மை செய்யறதுக்கு பலன் கொடுக்கிறார். See, God gives us strength in our life so that we will do good. ஆனா சில பேர் நன்மையை பெறதுக்கு தகுதியற்றவர்களா நம்ம முன்னாடி நிப்பாங்க. But some people will stand as unworthy to receive that goodness. ஓயாமல் நமக்கு தீமை மட்டும் செய்வாங்க. They will just keep on doing evil to us. எல்லா கெடுதலும் செய்வாங்க. They do all the evil to us. அவங்க நம்ம பக்கத்து வீட்ல இருப்பாங்க, They might be our neighbor, நம்ம சொந்தங்கள்ல இருப்பாங்க, they might be our relatives, நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, they might be our colleagues and employees, நம்மளுடைய பார்ட்னர்ஸா இருப்பாங்க. they might be our partners as அவங்க well. பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவங்களை நம்பி இருப்பீங்க, நன்மை செய்வீங்க, ஆனா ஓயாமல் உங்கள் முதுகுக்கு பின்னால தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. See, no matter how much good you do to them, but they will keep on repaying evil to us. மாம்சத்துல நம்ம கிரியை செய்யணும்னா உடனே எப்படி நம்ம மனசு தோணும்னா, நீ தீமை செஞ்சல, நானும் உனக்கு தீமை தான் செய்வேன். So if you want to work in flesh, we will be intent to do evil for all the evil that they have done to us. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். Eye for eye and a tooth for tooth. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். If there's a time for this and there's a time for that. நிறைய பேர் காலத்துக்கா காத்துக்கிட்டு இருக்காங்க. Many people are waiting for their time. ஒரு நேரம் வரும் உனக்கு செய்யறேன் பாரு நானு. See, I'll get a time and a chance to do this to you. சில பேர் சொல்லுவாங்க, இத மட்டும் நான் உனக்கு செய்யல, என் பேர் இது இல்ல. So some people will say, if I don't repay this to you, this is not my name. அப்ப என்ன பேரை இவங்க நிலைநாட்டணுமா? So what name they want to establish there? நன்மை செஞ்சவன் பேர் நிலைநாட்ட கூடாது, எந்த அளவுக்கு உன்னை விட பல மடங்கு தீமை செய்வேன்றதை நான் நிலைநாட்டுவேன். So they want to establish themselves that they can do more evil than they have done. இன்னைக்கு முடியல, ஒரு நாள் முடியும். See, today it is not possible, but one day I will surely do it. பள்ளி வாங்காம விட மாட்டேன். I will surely take revenge. ஆனா தாவீதை பார்க்கிறோம், But we look at David. தொடர்ந்து தன்னுடைய எஜமான் தீமை செய்தான். See, his master was doing evil to him continuously. ஆனா தாவீதோ நன்மையன்றி வேறு ஒன்றும் செய்யல. But David did good only and nothing else. அதோட விளைவு என்ன? And what is the result of it? கர்த்தர் அவனை மிகுதியாக பலன் அளித்தார். The Lord gave a great reward to him. உன் கிரியைக்கு பலன் உண்டு, Your work shall be rewarded. உன் கிரியைக்கு பலன்
உண்டு. Your work shall be உன் rewarded. கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. ஹல்லேலூயா. Hallelujah. நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய்யறதுல இல்ல, It's not தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்ய கர்த்தாவே கிருபை தாரும். So it's not doing good to the one who does good, but good to the one who does evil. ஏன் தெரியுமா? You know why? எனக்கு மிகுந்த பலன் வேணும். Because I need great எனக்கு reward. மிகுதியான பலன் வேணும். Because I need great reward. மிகுதியான பலன் வேணும்ன்றவங்களோ ஆமென் சொல்லுங்க. All who need great reward. Hallelujah. Hallelujah. சின்ன பேக்கேஜ் வேணும்னா நீங்க தீமை செய்யுங்க, பெரிய பேக்கேஜ் வேணும்னா நன்மை செய்யுங்க. If you want a small package, do evil. If you want a great package, do good. கர்த்தர் எனக்கு மிகுதியான நன்மை தருவார்னு விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. All who believe that God will give great rewards. மிகுதியான நன்மை செய்வார்னா, மிகுதியான ஆண்டவர் பலனை தருவார் அப்படின்னா, தீமைக்கு கூட நான் தீமை செய்ய மாட்டேன், நன்மையை செய்வேன். So when God gives a great reward, it means that I will do or repay good for evil. என் தேவன் எனக்கு மிகுதியான நன்மை செய்வார். My God will give a great reward. இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். Maybe this word might be a prophetical word to your life. பாஸ்டர் என்ன பத்தி இப்படி கடிதம் போட்டார் பாஸ்டர்? Pastor, they rebuked me this way. இல்ல என்ன பத்தி கடிதம் இப்படி போட்டாங்க எங்க ஆபீஸ்ல. They wrote a letter about me in this way. என்ன பத்தி பொய்யான புகார் அளிச்சிருக்காங்க. They gave all the false accusations about me. என்ன பத்தி அவ்வளவு தீமை எனக்கு பின்னால செஞ்சிருக்காங்க. And they have done all the evil behind me. எனக்கு வர வேண்டிய நியாயமான காரியங்கள் எல்லாம் இவங்க புகுந்துட்டு இவங்க தான் செஞ்சேன்னு எல்லா பலனையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. And they interfered in between and they took away all the reward that ought to be received by him. எல்லாத்துலயும் அவங்களுடைய தலையீடு இருக்கு. அவங்க எங்களை மேலவே வரவிட மாட்டேங்கிறாங்க. And their intervention is being seen in everything and they don't let me come up. எப்படி நான் தொடர்ந்து நன்மை செய்யறது? And how to continue to do good? செய்ய வேண்டிய நன்மை எல்லாம் நிறைய செஞ்சிட்டேன். I have done good to the extent possible. கர்த்தர் சொல்றாரு, But God says, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. do not grow weary in doing good. நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் பலனை அறுப்பீர்கள். If you do not grow weary, you will reap at the right time. அந்த பலன் எப்படி வரும் தெரியுமா? And how will that reward be? கொஞ்சமா வராது. Not a little way. ஆண்டவர் மிகுதியாக பலன் அளிப்பார். But God will give a great reward. பட்ட தீமைக்கு அத்தனைக்கும் தேவன் சேர்த்து வட்டியோட ஆண்டவர் பலன் தருவார். The Lord will give you a reward in a great manner for all the evil that you have suffered. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உன்னுடைய கிரியைக்கு தக்க பிரதிபலன் அளிப்பார். God will give reward to your works. கடைசியாக ஆண்டவர் எப்படிப்பட்ட பலன் கொடுப்பார்? At last, what kind of reward will God give us? முதலாவது கவனிச்சோம், நீதியாக பலன் அளிப்பார். Number one, God will give a just reward. இரண்டாவது மிகுதியாக பலன் அளிப்பார். Number two, God will give a great reward. மூன்றாவது எப்படி பலன் அளிப்பார்? Number three, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பாருங்கள். Matthew chapter 6 and verse 4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். And your Father who sees in secret will himself reward you openly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எப்படி கர்த்தர் பலன் அளிப்பார்? How will the Lord reward? வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். God will give an open reward. வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். God will give an open reward. எல்லாருடைய கண்கள் காணும்படி தேவன் பலன் அளிப்பார். The Lord will reward you such a way that every eyes will see it. யாருக்கு இந்த வெளியரங்கமான பலன் தெரியுமா? Who will receive this open reward? நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Matthew chapter 6 and verse 3 onwards, நீங்க 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். you can read verse 2 as well. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore, when you do a charitable deed, do not sound a trumpet before you, as the hypocrites do in the synagogues and in the streets, that they may have glory before men. Assuredly I say to you, they have their reward. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது, உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. But when you do a charitable deed, do not let your left hand know what your right hand is doing, that your charitable deed may be in secret. இப்படி தர்மம் செய்தால் 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். And then your Father who sees in secret will himself reward you openly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. பொதுவாகவே மனிதனுடைய தன்மை என்னவென்றால், தீமை செய்யும் போது மறைச்சு செய்வான், நன்மை செய்யும் போது வெளியரங்கமா செய்வான். Generally, the human nature is that when they do some evil, they will do it in secret, but when they do good things, they do it in open. அவங்க தீமை செஞ்சாங்கன்னா யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைப்பாங்க, நன்மை செஞ்சிட்டாங்கன்னா எல்லாருமே பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. When they do some evil, they don't want anyone to see them, but when they do something good, they want everyone to look at them. ஏன்னா மனுஷனுடைய ஜென்ம சுபாவம் எப்படின்னா, நாம செய்யற ஏதோ, நம்ம எல்லாம் பொல்லாதவர்கள் தான், நம்ம எல்லாரும் தகப்பன கூட பொல்லாதவர்களாகிய நீங்க
செய்யுங்கள்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோன்னு போட்டிருக்கு. நம்ம எல்லாம் ஒரே போட்டில் தான் இருக்கோம். ஆனாலும் நம்ம கொஞ்சம் நன்மை செய்ய பார்த்துட்டோம் அப்படின்னா 10 பேர் பார்க்குற மாதிரி செஞ்சுட்டு 10 பேர் கேட்குற மாதிரி செஞ்சுட்டு அவங்க கேட்காட்டி கூப்பிட்டு சொல்லியும் நான் நன்மை செஞ்சேன்னு சொல்லாட்டி நமக்கு என்ன வராது? நிம்மதி வராது. See, we are all wicked people and we have all sinned and fallen short of glory of God. But though if we do something good, we want people to notice us, see us, and we want people to hear us. Even if they don't notice, we call them and we say that we have done this good. ஏன் இதை செய்கிறோம் தெரியுமா? Why do we do this? நாம நினைக்கிறோம் நம்முடைய பலன் மனுஷனுடைய பாராட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். It's because we think our reward is from the appreciation of men. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ வெளியரங்கமாக்க வேண்டாம்ப்பா, நீ மறைச்சு செய்ய, வெளியரங்கமாக்குற வேலையை கர்த்தர் செய்வார். But God says you don't show it openly, you do it in secret, but God will manifest it before everyone. Hallelujah. Hallelujah. நானே பாராட்டை பெற வேண்டியதில்லை, கர்த்தர் என்னை பாராட்டுவார். I did not receive that appreciation, but God will appreciate me. கர்த்தரே என் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். And God himself will bring my righteousness to the light. கர்த்தரே என் நன்மைக்கு தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். God himself will give me an open reward for the deed that I do. இந்த வெளியரங்கமா பலன் பெறவங்க யார் என்றா அந்தரங்கத்துல ரொம்ப ஐஸ்வரியமா இருக்கிறவங்க. So who are the people who will receive this open reward? They are the people who are rich in their secret. வேதம் சொல்லுது, இடதுகை செய்கிறதை வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாமல் இருக்க வேண்டுமா? So the Bible says, do not let your left hand know what your right hand is doing. அப்பனா அர்த்தம் என்னன்னா உனக்கே மறந்துறணும்ன்ற. Which means you yourself should forget that. நீனே கணக்கு வைக்க கூடாது. You should not have an account of it. என்ன கொடுத்தேன், என்ன செய்தேன் மறந்துறப்பா. You have to forget what you have given, what you have done. ஏன் தெரியுமா? கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. It's because we have a God who takes account of all those things. நான் எழுதாம போனாலும் கர்த்தர் எழுதுறாரு. Even though I don't write, God will write all those things. நான் சுவற்றில எல்லாரும் பார்க்கிறபடி எழுதுனா கர்த்தர் கணக்குல விட்டுருவாரு. So if I write on a wall showing so that everyone can see, God will just leave it. ஆனா நான் வெளியரங்கமாக்காம எங்கேயும் எழுதாம எங்கேயும் சொல்லாம விட்டேன்னா கர்த்தர் எனக்காக பலனை வெளியரங்கமாய் தருவார். But if I don't write or don't record it so that people may not see it, then the Lord will give me an open reward that people may look at it. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் சொன்னார். So there was one servant of God who said a funny incident. ஒரு முறை ஒரு கிராமத்துல ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டிலிருந்து வந்து ஊழியம் செய்ய வந்தாராம். So there was a servant of God who came from a foreign country to do a ministry in a village. அங்க வந்தா அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலும் அந்த பொருளை யார் கொடுத்தாங்கன்ற பேர் எழுதி போட்டிருந்துச்சாம். So when he came to the church, he saw that in the church upon every object or product that is present on the church, the names of the one who has sponsored have been written on them. அத ஒவ்வொண்ணா வாசிச்சுக்கிட்டே வந்தாராம். And he was reading each and every names. அதுல ஒரு டியூப் லைட்டுக்கு மேல வந்து ஒரு பேர் போட்டிருந்துச்சாம், விசுவாசி பேர் போட்டிருந்துச்சாம். So and there he found on a tube light there was a name of a believer that is mentioned. அதுல எழுதப்பட்டிருந்தா நேசமணி பொன்னையான்னு போட்டிருந்துச்சாம். So it was written as Nesamani Ponnaya. அந்த வெள்ளைக்காரர் வாசாரா நாசம்மா நீ போனியான்னு. So he read it in this way, in a funny way. அவருக்கு வாசிக்க தெரியல. He was not able to read that. நாசம்மா நீ போனியான்னு வாசித்தாராம். He read it as Nasamani Ponya. நம்ம நிறைய வேளையில நம்முடைய கிரியைகளை வெளியரங்கப்படுத்தினா எல்லாரும் நம்ம மேல அன்பு கூறுவாங்க நம்ம நினைக்கிறோம். Many times we think when we show the deeds that we have done to the open world, then people will appreciate us. நாங்க ஆந்திராவுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நாங்க அப்பாவோட ஊழியத்துக்கு போயிருந்தோம். So many years ago I have been to Andhra Pradesh with my father for the ministry. அங்க ஒரு கிராமத்துல ஒரு கன்வென்ஷன். And there was a convention in a village. அதுல 3 நாள் தங்கி இருந்து ஊழியம் செய்தோம். We stayed there for 3 days and we did the ministry. ஃபுல்லா ஓலை போட்டுருக்கோம், கீழ மண் தரையில தான் உட்காரணும். So it was full of huts and we have to sit on a muddy floor. அப்ப கடைசி நாள் கூட்டம். And it was the last day. அந்த கடைசி நாள் கூட்டத்துல அங்குள்ள வழக்கம் பாஸ்டர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஒரு புக் வச்சிருக்கிறாரு. So the pastor will be having a book, that is the procedure that they follow there. அந்த புக்ல என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு பேரா வாசித்து ఈ వారు 50 ரூபாய் இச்சாரு 50 ரூபாய் கொடுத்தார். So he used to read out the name saying that this person gave this much amount. இவர் வந்து 100 ரூபாய் கொடுத்தார். This person gave 100 rupees. கன்வென்ஷன் செலவுக்கு அப்படியே பட்டியல் வாசிக்கிறார். So this is a list which was given by the believers for this expenses. இவர் அப்படியே பட்டியல் வாசிக்கும் போது as he was reading the list, கூட்டத்திலிருந்து விசுவாசிகள் எழுந்து ஓடுறாங்க ஸ்டேஜுக்கு. So people, the believers from the crowd were running towards the stage. எதுக்கு தெரியுமா? For what? அவனே 50 கொடுத்தானா, நான் கொடுக்குறேன் 500 இருந்தா வச்சுக்கோ. See, he has given 50 rupees and I will give 500 rupees. என் பேரை வாசி. You read out my name. இவரை வாசித்த உடனே அடுத்த அந்த ஜாதிகாரன் அவ்வளவு கொடுத்தானா, நான் ஜாஸ்தி கொடுப்பேன். So when this name is mentioned, then the other one comes, see, he has given so much and I will also give this much. ஒரே வேடிக்கையா இருக்கு இந்த காட்சியை பார்க்கிறதுக்கு. That was really a funny incident to look. இவன் எது கொடுத்தான் தெரியுமா? Why did they give that? கர்த்தருக்கா கொடுக்கல.
இல்ல, not for God. அவனை விட என் பேர் கொஞ்சம் பெருசா இருக்கும். See, my name should be greater than his name. அதனால ஓடி ஓடி கொடுத்தான். So they running to the stage to give the money. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, வெளியரங்கமா கொடுக்காதப்பா, don't give it openly. மறைச்சு கொடு. You give it in secret. கொடுத்தது கர்த்தர். It is God who has given us. அவர் கொடுத்ததிலிருந்து எடுத்து கொடுக்கிற. And I give what he has given me. அதுல நீயே புகழ் தேடாத. And don't seek for an appreciation. கொடுக்கிறத மறைச்சு கொடுத்தா, if you give it in secret, கர்த்தர் அந்த மறைவிடத்தை பார்க்கிறார், வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். God will look at your secret and he will give an open reward. கொடுக்கிறத பற்றி மாத்திரம் வேதம் சொல்லல. The Bible not only says about giving. மத்தேயு 6 அதிகாரம் 5 முதல் 7 பாருங்க. Matthew 6:5-7. ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல மனுஷர் காணும்படியாக ஜெபாலயங்களில் வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்பாதீங்க. And when you pray, you shall not be like the hypocrites, for they love to pray standing in the synagogues and the corner of the streets. அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பிரபலப்படுத்துனீங்கன்னா உங்க பலன் முடிந்து போனது. So if you propagate it by doing so, then you have received your reward there. ஆனால் நீயோ ஜெபம் பண்ணும்போது 6ஆம் வசனத்துல, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். Verse 6 says, but you when you pray, go into your room, and when you have shut your door, pray to your father who is in the secret place, and your father who sees in secret will reward you openly. இது நீங்க தப்பா நினைச்சுக்கிட கூடாது. You should not mistake this. அப்ப நம்ம வந்து ஆலயத்தெல்லாம் ஜெபம் பண்ண கூடாதோ? Which means we should not pray in a church. யாரும் பார்க்கறபடி நம்ம ஜெபம் பண்ணிர கூடாது. We should not pray that people may look at us. ஜெபம் பண்ணனும்னா அறை வீடு இருக்கணும், அதுக்கு ஒரு கதவு இருக்கணும், அத பூட்டினா தான் ஜெபம் பண்ணனும்னு நினைக்க கூடாது. Don't think that we should have a room, we should shut the room, we should lock the room and then only pray. அப்படி உங்களுக்கு ஒரு காரியம் உருவாங்கன்னா நீங்க பெரிய பணக்காரனா இருக்கணும், உங்களுக்கு தனி ஒரு அறை இருக்கணும், உங்களுக்கு கதவு இருக்கணும், பூட்டு இருக்கணும், உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. If that should be the reality, then you should be a more rich person, you should have a separate room, you should have all the sophistications where no one will disturb you there. அல்லது நீங்க சன்னியாசியா இருக்கணும். Otherwise you should be a sage. யாரும் கூட இல்லங்க. There's no one with me. வீட்டை பூட்டினா உள்ள பார்க்கறதுக்கு எறும்பு மட்டும் தான் இருக்கு. If I lock the house, there's only ants at home and nothing else. அப்படி சொல்லல. Not that way. இயேசு கூட अनेक வேளையில எல்லாரும் பார்க்கும்படி ஜெபம் பண்ணாரு. Many times Jesus also prayed in open where people can see him. கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து கண்ணீர் விட்டு மிகுந்த பாரத்தோடு அவர் ஜெபம் பண்ணதை, அவருடைய வேர்வையெல்லாம் இரத்த துளியா விழுந்ததை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. Even the garden of Gethsemane, you can see Jesus prayed with great agony and suffering, where his sweat was dripping down as blood. அங்க சொல்லப்பட்ட கருத்து என்ன தெரியுமா? But what is the content that is said here? யார் கண்ணும் பற்றக்கூடாதுன்னு இல்ல. It's not that you should not pray this way. எல்லார் கண்ணும் என் மேல படணும்ன்ற நோக்கம் இருக்க கூடாது. You should not have that intention that everyone should see you when you pray. அவங்க பார்க்கறாங்கன உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிர கூடாது. It's not that you start praying when people look at you. அவங்க பார்க்கிறதுக்காக ஜெபம் பண்ண கூடாது. It's not that you should pray that people may see you. நம்முடைய நோக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். The Lord looks at the intentions. நோக்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? How should your intention be? பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன். No matter whether they look at me or see me, but I will look at the Lord. மனுஷனுடைய பாராட்டுக்காக நான் ஜெபம் பண்ணல. I don't pray for the appreciation of men. ஏன் தெரியுமா? You know why? எனக்கு மிகுதியான பலனை கொடுக்கிற ஒரு தேவனை நான் விசுவாசிக்கிறேன். Because I believe a God who gives me great reward. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 இருந்து 18 வாசித்தால், when you read Matthew 6:17 and 18, உபவாசம் பண்ணும்போது கூட மனுஷருக்கு உபவாசிக்கிறேன் என்று நீ காணப்படாம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா காணும்படியாக தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி உபவாசம் இரு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். So when you fast also, anoint your head and wash your face, so that you do not appear to men to be fasting, but your Father who is in the secret place, and your Father who sees in secret will reward you openly. அர்த்தம் என்ன? What does it mean? எந்த கிரியையும் மனுஷனுடைய பாராட்டுக்காக நான் செய்யல, அங்கீகரிப்புக்காக செய்யல, நான் காணாதிருக்கிற தேவன் முன்பாக அந்தரங்கத்துல செய்றேன். None of my activities should be done to receive the appreciation of men, but I do it so that my Father in secret may see that. இன்னைக்கு நிறைய பேருக்கு உற்சாகமே எப்போ வரும்னா 10 பேர் பார்த்தாதான் உற்சாகம். Today many people will get the interest of doing all these things only when people see them. அவங்களுக்கு உணர்வே எப்போ வரும், நான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு உணர்வே எப்போ உற்சாகம், ஒரு 10 பேர் பார்த்துட்டா போதும் உடனே உற்சாகம் கிளம்பி. So they get that interest of doing all these things only when people look at them. நம்முடைய பலன் மனுஷன்கிட்ட இல்ல, கர்த்தர்ட்ட இருந்து வரணும். Our reward should not be from men but from God. என் கிரியைக்கு பலன் கொடுக்க வேண்டியவர் கர்த்தர். It is God who should reward my work. மறந்துடாதீங்க,
மனுஷன் போட்டா செப்பு காசு தான் போடுவான், கர்த்தர் போட்டா தங்க காசு போடுவாரு. Don't forget, when man gives, he gives only copper coins, but God gives gold coins. மனுஷன் வந்து நம்மள பாராட்டுவான், ஒரு நாள் அடுத்த நாள் நம்மளை இகழ்ந்துருவான். Men will appreciate us one day, the next day they will also ill treat us. இன்றைக்கு நம்ம செய்த நன்மையை புகழுவான், நாளைக்கு இகழுவான். Today he will appreciate, tomorrow he will speak ill of it. இன்றைக்கு சொல்லுவான், ஐயோ இவரை போல யாருமே இல்லங்க, தர்மகர்த்தான்னுவான். Today he will say that you are the great generous man who gives everything. நாளைக்கு வந்து சொல்லுவான், கொடுத்தா என்ன வச்சிருக்காரு, இப்ப கொடுத்தா என்ன. Next day he says, what if he can give because he has more? இதெல்லாம் பெரிய காரியமா இதெல்லாம்? Is that a great deal? அதெல்லாம் இருக்கு வச்சிருக்காங்க, கொடுத்தா என்ன. Let him give because he has more. அதான் ஜெனரல் ஃபோர்டுன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஃபோர்டு கார் கம்பெனிலாம் இருக்கு பாருங்க, இதோடைய நிறுவனர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் தான் நிறுவனர் அந்த காரை. So there is the founder of this Ford company who is the General Ford. அவர் என்ன செய்தாராம், ஒரு நாள் அவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அந்த ஊர்ல இருந்து ஒரு குழுவினர் அவர்கிட்ட வந்து, இந்த ஊரில் நாங்கள் குழந்தைகளுக்குன்னு ஆஸ்பத்திரி கட்ட போகிறோம், உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு பெரிய டொனேஷன் எதிர்பார்க்குறோம், நாங்கள் எல்லா காசையும் சேர்த்துட்டோம், ஆனால் ஒரு $50,000 வந்து எங்களுக்கு குறைவாக இருக்குது, நீங்கள் பெரிய கோடீஸ்வரர், நீங்கள் ஒரு 50,000 கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்களாம். So when he was in office, a group of people came there and they said they want to build a hospital for children, so they have gathered all the money that is required and they are short of only $50,000. So they asked, you are a millionaire, why can't you sponsor that $50,000 for us? அவங்க வந்து ரொம்ப நேரம் அவர்கிட்ட வந்து பேசினாங்க. They spoke with him for much time. அவர் அமைதியாக கேட்டுட்டு இருந்தாரு. And he was silently listening to them. சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுத்து எழுதினாரு. And he said, okay, I will give you, and he wrote a check. கவர்ல போட்டு கொடுத்துட்டாரு. He put it in a cover and gave them. இவங்க போய் அவங்க ஆபீஸ்ல போய் திறந்து பார்த்தாங்க, சந்தோஷமா பரவாயில்ல கொடுத்துட்டாருன்னு திறந்து பார்த்தாங்க. They went back to their office and with great gladness they opened the check. உள்ள பார்த்தா $5,000 போட்டிருந்தாராம். It was just $5,000. இவங்களால நம்பவே முடியல. They could not believe that. பல கோடிகள் உடைய சொந்தக்காரன் இந்த மனுஷன் $5,000 போட்டு கொடுத்திருக்காரு. He is a great millionaire, but he has written only $5,000. இதுல ஒரு குழுவில் இருந்த அந்த குழுவில் ஒருத்தர் ரொம்ப குறும்புக்காரன் ஒருத்தர் இருந்தான். So there was one person who is very funny in that group. அவன் என்ன செய்தான்னா, இந்த செய்தியை வந்து நியூஸ் பேப்பர்ல அடுத்த நாள் போட்டு விட்டான். So he published this news in newspaper the next day. அடுத்த நாள் ஃபோர்ட் வந்து நியூஸ் பேப்பரை திறந்தாரு. Next day that Ford opened the newspaper. அதுல இவர் போட்டோ போட்டு பக்கத்துல செய்தி போடப்பட்டிருந்தது. And there his photo was published and a news was written beside it. ஜெரால்ட் ஃபோர்ட் வந்து $50,000 இந்த குழந்தைகள் என்னது ஹாஸ்பிட்டலுக்காக மருத்துவமனைக்காக தானமாக கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கான். So it was written that Gerald Ford has sponsored $50,000 for construction of a hospital for children. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம 5,000 தான கொடுத்தா இவன் 50,000 போட்டு வச்சிருக்கான். He could not understand. I gave only 5,000 but he has given 50,000 here. அப்ப யோசிச்சாரா, தப்பா தான் எழுதி கொடுத்துட்டோமோ. So he thought, have I written in mistake? உடனே ஃபோன் பண்ணாராம். So he called him immediately. ஏப்பா 5,000 தான கொடுத்தேன். See, I gave you only $5,000. ஆமா சார். Yes sir. எதுக்கு 50,000 பேப்பர்ல போட்டீங்க? Why did you mention as $50,000? அப்ப அந்த எதிரில இருக்கவன் சொன்னானா, the one on the other side said, பரவாயில்ல சார், நாளைக்கே நாங்க பேப்பர்ல நியூஸ் போடுறோம் 45,000 திருப்பி வாங்கிட்டாருன்னு சொல்லி. So tomorrow we will again publish saying that he took back that 45,000 return. இவருக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு என்ன இவனுக்கு வில்லங்கம் பண்றானுங்க இவனுக்கு புரிஞ்சு போச்சு. So he understood what was going on there. சொன்னாராம், ஏப்பா ஒரு ஆள் அனுப்பு, $45,000 எழுதி இப்பவுமே கொடுத்துட்றேன், என் பேரை எதுவும் கெடுத்து விடாதேன்னாராம். And he said, send a person, I will give a check for $45,000, do not spoil my name anymore. இவர் மனசார கொடுத்தது என்ன? So how much did he give wholeheartedly? 5,000 தான். It was 5,000 only. 45,000 திருப்பி கொடுத்தாரு. எது கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? And why did he give again 45,000? எல்லாரும் பார்க்கணும். So that everyone may see. எல்லாரும் புகழணும். Everyone should appreciate him. பரலோக கணக்குல எவ்வளவுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார்னா 45,000க்கு இல்ல 5,000க்கு தான் ஆண்டவர் பலன் கொடுப்பார். But God will reward him only for that 5,000, not for that 45,000. ஏன் தெரியுமா? You know why? மனுஷர் பார்க்கும்படி செய்யாதப்பா. Don't do anything that people may see you. அந்தரங்கத்துல பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசி. You believe that the God who sees you in secret. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் என் கிரியைக்கு பலன் கொடுப்பா? How many of you believe that your work shall be rewarded? உன் கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. என்ன பலன்? What is that reward? நீதியாக பலன் கொடுப்பா. God will give a just reward. மிகுதியாக பலன் கொடுப்பா. God will give a great reward. வெளியரங்கமாக பலன் கொடுப்பா. God will give an open reward. கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பா விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. Amen. இன்னைக்கு ஆண்டவரே உம்மட்டது பலன் வந்தா போதும்பா. Lord, if I receive that reward from you, that is enough, Lord. மனுஷன் என்னை ஆசீர்வதித்தா நான் சொல்லக்கூடாது. I should not say that men has blessed me. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் தான் எனக்கு பலன் கொடுக்கிறார். It is God, the creator of heaven and earth, who has rewarded me. என் கிரியைக்கு தக்க பலனை தந்து
இந்த மாதம் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. Lord, thank you, Lord, that you're going to bless us by giving and rewarding us for the work that we do. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up. பலன் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. Lord, thank you that you're going to reward ஒருவேளை us. இந்த கால இந்த செய்தியை கேட்கும்போது Maybe as you're listening to sermon this morning, நியாயமாய் வர வேண்டிய பலன்கள் உங்களுக்கு வராதபடி நீங்க சோர்ந்து போய் இன்றைக்கு வந்திருக்கலாம். maybe you are so tired and weary, disappointed here that you have not received the just reward that you are supposed to receive. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, நீதியாய் சரி கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். there's a God who recompenses in a just way. மனுஷன் ஒருவேளை காரியங்களை மாற்றி மாற்றி செய்யலாம், Men may change things and do for you, ஆனால் தீங்கு செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். but God will not let them do evil. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவர். The Lord is faithful to do what He has purposed for me. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நான் செய்த தீமைக்கு நான் நன்மை செய்ய பழகுறேன். And I also get used to do good for the evil that I've been paid. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும். I know one thing. மிகுதியான பலன் கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். Because I have a father who gives a great reward. தீமைக்கு நீங்க நன்மை செய்யும்போது நீங்க இழக்க மாட்டீங்க, மிகுதியாக பலன் பெறுவீங்க. When you do good for evil, you will not lose anything, but you will get great reward. இன்னைக்கு ஏதாவது மனசுல யாருக்காவது தீங்கு செய்யணும்ன்ற அளவுக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் கையினால தீங்கு செய்ய மாட்டேன், நன்மையன்றி வேற ஒன்று செய்ய மாட்டேன், நன்மையே செய்வேன் ஆண்டவரே. If you are here in your heart where you are pushed to do some evil for good, that for evil that is being done to you, say that I will not do that evil, but I will do good so that you will receive a great reward. நன்மையே செய்வேன்பா, I will do good alone. எனக்கு மிகுதியான பலனை தாங்க. Lord, give me a great reward. மிகுதியான பலனை தாங்க. Give me a great reward. இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்லுங்க, let us say with faith today, ஆண்டவரே Lord, நான் செய்கிற நன்மையை கூட ஒளிச்சே செய்வேன். Lord, whatever good I do, I'll do it in secret. மனுஷன் பார்க்கணும்ன்ற நோக்கத்தோட நான் செய்ய மாட்டேன். I will not do with the intention that people should see me. அது தான தர்மமா இருக்கலாம், ஜெபமா இருக்கலாம், உபவாசமா இருக்கலாம். No matter, it might be deeds, prayer or fasting. எல்லாமே நீங்க பாக்குறீங்க ஆண்டவர். Lord, everything is being seen by you, Lord. எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார்? How many of you believe that God is seeing us? கர்த்தர் பார்க்கறாரு. God is seeing us. அவர் பார்த்தா போதும் இல்லையா? And that is enough when He sees us. சுத்தி இருக்கிற 10 மனுஷன் பார்க்கறதுல சந்தோஷப்படுறதை விட எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிற தேவன் பார்த்தா போதும். Rather than finding joy in looking at the people who looks at us, it is good to find joy in the Lord. மனுஷன் பொய்யா கொடுக்கிற புகழ்ச்சி வர்றதை விட உண்மையான புகழ்ச்சியை கொடுக்கிற கர்த்தர் பார்த்துட்டா போதும். Rather than receiving a deceiving appreciation from men, it is good to see that God is looking at us. மனுஷன் கொடுக்கிற கொஞ்சம் தற்காலிகமான நன்மையை விட நிரந்தரமான நீடித்த நன்மையை கொடுக்கிற கர்த்தர் பார்த்தா போதும். Rather than receiving a temporary blessings from men, it is good when Lord looks at who gives a permanent blessing for us. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க. Lord, you will do good to me. என் கிரியைக்கு பலனை தருவீங்க. And you will reward me for my work. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. Raise your hands and say, Hallelujah. நல்ல ஆண்டவரே வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. Open your mouth and keep praising God. நீதியான பலன் என்னை நோக்கி வருகிறது. Lord, I will receive a great reward, Lord. நீதியான பலன் என்னை நோக்கி வருகிறது. Just reward is coming towards me. Hallelujah. Hallelujah. மிகுதியான பலன் என்னை நோக்கி வருகிறது. Great reward is coming towards me. வெளியரங்கமான பலனை தேவன் எனக்காய் கொடுக்கிறார். The Lord gives me an open reward. ஆண்டவரே அதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தார். Lord, give me grace to be prepared for அதற்கு that. என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தார். Give me grace to be prepared for என் that. வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய பலனால் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். Let my life will be a life filled with the rewards of God. மனுஷன் எனக்கு பலன் தந்தான் என்று அல்ல. It's not that the man has rewarded me. கர்த்தாவே நீங்களே எனக்கு பலன் But தருகிறீங்க. God, you yourself நீங்க பலன் தருகிறீங்க. Lord, you reward ஓ me. இந்த மாதம் விசுவாசிங்க. You believe this month. கர்த்தர் எனக்கு பலன் தருவார். God will reward me. கர்த்தர் நன்மை செய்வார். The Lord will do good to me. கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். The Lord will fulfill what has Oh hallelujah. 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 ஓ நீங்க எனக்கு ஆயத்தம் பண்ணின நன்மையை ஒருவராலும் தடுக்க முடியாது. Lord, no one can stop the goodness that you have prepared for me. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. எனக்கு குறித்திருக்கிறது நீர் யாரும் தடுக்க விட மாட்டீங்க. You will not let everyone stop what you have prepared for me, அவங்க Lord. தீமை செய்ய நினைத்தாங்க. They intend to do evil. ஆனா நீர் நன்மை செய்தி. But you did good, நீ Lord. நன்மை செய்தி. You did good, நீ Lord. நன்மை செய்தி. You did good, Lord. எனக்கு குறித்திருக்கிற பலனை தருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். Thank you for that you're going to give the reward that is appointed for me. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், மாலாக
உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும். Thank you, Jesus. Hallelujah. உன் கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. உன் கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க எனக்கு பலன் கொடுக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு. Maybe you would have thought எனக்கு சம்பளம் கொடுக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் என் கம்பெனி தான் எனக்கு சம்பளம் கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். we may think that our employment or our company pays us the reward. இல்லங்க, it's not so. இதற்கு மேல பலன் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். There's a God who rewards above all these things. Hallelujah. Hallelujah. நமக்கு உதவி செய்கிறவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். He is the one who is the creator of heaven and earth who helps us. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும்னா ரெண்டு சம்பளம் இருக்கு. So if a child of God truly believes, there are two salaries for him. ஒன்று தான் செய்யற வேலைக்கு உலகம் கொடுக்கிற சம்பளம். The first is the salary which is paid by the world for the work that he does. பொதுவாகவே அந்த சம்பளம் நமக்கு திருப்தி கொடுக்காது, அது குறைவா தான் இருக்கும். So generally that will not satisfy us, we will lack something in that. ஆனா இதற்கு மேல பலன் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். But we have a God who gives us reward beyond this. ஆகவே தான் வேதம் சொல்லுது, நீங்க மனுஷனுக்கு செய்யாம எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யுங்க. That's why the Bible says when you do nothing for men but for God. இன்னைக்கு விசுவாசிங்க. You believe today. என்னுடைய கிரியைக்கு தக்க பலனை பெர்ஃபெக்ட்டா அளந்து கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். I have a God who will perfectly give the reward for the work that I have done. எப்படி கொடுப்பார்? How he will give? நீதியாய் பலன் கொடுப்பார். He will give a just reward. மிகுதியாக பலன் கொடுப்பார். He will give a great reward. வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். He will give an open reward. கர்த்தர் தருகிற பலனுக்காய் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you God for the reward that is. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our good Father, we thank you with a grateful heart. நீர் எங்களுக்கு மெய்யான பலனை கொடுக்கிறீர். Lord, you gives us the true reward, Lord. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒருவேளை வெளியே தெரியாம இருக்கலாம். Lord, maybe the things that we do may not be revealed outside, Lord. அன்னைக்கு ரூத் அவள் என்னென்ன தன்னுடைய மாமியாருக்கு செய்தாள், என்னென்னலாம் அவள் மற்றவர்களுக்கு செய்தாள் என்று ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம். Maybe whatever this Ruth did to her mother-in-law and to other people may not be seen by others. ஆனால் அவளுக்கு நிறைவான பலனை நீர் கொடுத்ததற்காக நன்றி. But Lord, thank you that you have given a full reward for her. இன்றைய காலையில் ஒருவேளை தங்களுக்கு பலன் கிடைக்கவில்லையே, எனக்கு வரவேண்டியது வரவில்லை என்று சோர்ந்து போய் யாராவது இருப்பார்களானால், Lord, if there is someone this morning here who is totally disappointed that they have not received the reward for the work that they have done, சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய கிருபை தாரும். Lord, give them grace that they may do good without growing weary. ஆண்டவரே, மறைவிடங்களில் தொடர்ந்து நன்மை செய்ய கிருபை தாரும். Lord, give us grace to do good in a secret, Lord. நீதியாக நன்மை செய்ய கிருபை தாரும். Lord, give us grace to do good in a just way, எதை Lord. செய்தாலும் சந்தோஷமாய் செய்ய, உற்சாகமாய் செய்ய கிருபை தாரும். Lord, give us grace to do whatever we do with a cheerful and willing heart, Lord. ஏனென்றால் எங்கள் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். It's because the one who rewards our work is alive. இம்மையிலேயும் தருவீர், You will reward us even here மறுமையிலேயும் தருவீர். and also in heaven, Lord. நீர் அனுப்புகிற பலனோடு எங்களை சந்திக்க வரப்போகிறதற்காக நன்றி. Lord, thank you that you're going to meet us with the reward, Lord. உம்முடைய பலனை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you, Lord, remembering that reward that you're going to give us, இந்த Father. வார்த்தையின்படியே நீ நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. Lord, thank you that you're going to fulfill your word and bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.